வணக்கம் அன்பு உறவுகளே. முல்லைத்தீவு மாவட்டத்திலே மாபெரும் நீச்சல் போட்டி நிகழ்வு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி அளவிலே நடைபெற இருக்கின்றது. எனவே இந்த நீச்சல் போட்டியிலே ஏனைய கிராம மக்களும் பங்கு பெற்ற முடியும். ஏனென்றால் இந்த குமரமனை கிராமத்திலே புதிதாக அமைக்கப்பட்ட இந்த நீச்சல் தடாகம் குமரமனை கொட்டுக்கண்டி விநாயகர் ஆலயத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நீச்சல் தடாகத்திலே எல்லோரும் அந்த கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய விளையாட்டுத்துறை செயலகமும் அவரோடு இணைந்த அவருடைய ஒழுங்குபடுத்தலிலே குமரமனை சேர்ந்த கனடாவில் வசிக்கின்ற முன்னாள் மரதனோட்ட வீரர் கந்தசாமி பட்பட்டாளனுடைய முற்றுமுழுதான நிதி அனுசரணையோடு இந்த மாபெரும் நீச்சல் போட்டி நடைபெறப் போகின்றது. எனவே இந்த நீச்சல் போட்டியானது சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது. அனைவரையும் இந்த நீச்சல் போட்டியில் பங்கு பெற்ற முடியும் என்பதை அறிவித்தபோதோடு இந்த குமரமனை கிராமத்திலே புதிதாக அமைக்கப்பட்ட இந்த நீச்சல் தடாகம் எங்களுடைய குமரமனை கிராம மக்களும் எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகளும் சேர்ந்து இணைந்து புதிதாக மாபெரும் இந்த நீச்சல் தடாகம் அமைத்திருக்கின்றார்கள். இது ஒரு சிறப்பு நிகழ்வு. இங்கே வரலாறே காணாத எங்கேயும் காணாத இந்த நீச்சல் தடாகம் இந்த முல்லைத்தீவு மாவட்டமல்ல ஏனைய இடத்திலும் இப்படியான இந்த நீச்சல் தடாகம் இல்லை. எனவே இப்போ புதிதாக அமைக்கப்பட்ட முதல் முறையாக புதிதாக அமைக்கப்பட்ட இந்த நீச்சல் தடாகத்திலே இப்படியான நிகழ்வை நடத்துவதற்கு நாங்கள் பெருமை அடைகின்றோம். எனவே அனைவரையும் கலந்து சிறப்பிக்குமாறு உங்களை அன்பாக அழைக்கின்றோம். குமரமனை கிராமம் ஒரு அழகிய கிராமம், நீர்வளமும் நிலவளமும் நிறைந்த ஒரு கிராமம். இங்கே இந்த கிராமத்திலே பசுமையான கிரீன் வில்லேஜ் என்று சொல்லப்படுகின்ற பசுமையான கிராமம் இந்த குமரமனை கிராமம். நீரும் நிலமும் நிறைவான வளங்களோடு காட்சியளிக்கின்ற இந்த குமரமனை கிராமத்திலே இந்த குமரமனையினுடைய வரலாற்றில் இடம் பிடித்த கொட்டுக்கண்டி விநாயகர் ஆலயம் சிறப்பு வாய்ந்த ஆலயமாக இருக்கின்றது. எனவே இந்த ஆலயத்திலே புதிதாக அமைக்கப்பட்ட 40 அடி நீளம் கொண்ட இந்த அழகிய தீர்த்தக்கேணி சிறப்பான முறையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த கிராமத்துக்கு அல்ல ஏனைய கிராம மக்களுக்கும் இந்த ஒரு எடுத்துக்காட்டாகவும் எல்லோரும் குறிப்பாக எல்லோரும் அந்த நீச்சல் பழகக்கூடிய அளவுக்கு நம்முடைய இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகம் நான் கொட்டுக்கட்டு விநாயகர் ஆலயத்தினுடைய நிர்வாக குழுவினர்கள் தான் இவருடைய முற்றுமுழுதான தங்களுடைய மனித வலுவை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது அந்த அவர்களுடைய ஒழுங்கமைத்தல் முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. ஆலயத்தினுடைய பரிபாலன சபை தலைவர் குணபாலன் அவர்களும் அவர்களோடு இணைந்த உறுப்பினர்களும் சேர்ந்து சிறப்பான முறையில் இந்த ஒழுங்கமைப்பை செய்து நம்முடைய புலம்பெயர்ந்த உறவுகள் பாடி வழங்கிய நிதியாலும் நம்முடைய உறவுகள் குமரமனை கிராமத்தினுடைய மக்கள் வழங்கிய நிதியாலும் இப்போது புத்துணர்வு பெற்று இந்த நீச்சல் தடாகத்திலே நாங்கள் பாடிய ஒரு நீச்சல் போட்டியை வைக்க இருக்கின்றோம். எனவே சிறப்பு நிகழ்வு. எனவே அனைவரையும் கலந்து கொண்டு இந்த நீச்சல் தடாகத்திலே இந்த போட்டியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம்.